அனைவருக்கும் வணக்கம். இசைத்தன்றல் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம தமிழ் திரையுலகில் எத்தனையோ இசையமைப்பாளர்கள், பாடகர்கள், பாடகிகள்லாம் இருக்காங்க. ஆனால் நம்ம நினைவில் ஒரு சிலரை தான் வச்சுருக்கோம். எத்தனையோ இசையமைப்பாளர்கள் நல்ல நல்ல பாடல்களை கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் பலரை நம்ம மறந்துடுறோம். சில பாடல்களை கேட்கும்போது மட்டும்தான் நமக்கு அவங்களோட நினைவே வரும். ஒரு சில இசையமைப்பாளர்கள் நமக்கு நினைவில் இருப்பாங்க. ஆனால் அவங்க என்னென்ன பாடல்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு மறந்து போயிருக்கோம். என்னோட நிகழ்ச்சியின் நோக்கமே இந்த மறந்து போன இசையமைப்பாளர்களை திரும்பவும் நினைவுபடுத்துவது தான் என்னோட நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு இசையமைப்பாளர் ஞானத்திலும் உயரத்திலும் சாதனையிலும் உயர்ந்தவர். 1970களில் பல வெற்றி பாடல்களை கொடுத்தவர். அவர்தான் இசைத்தன்றல் விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கரோட பூர்வீகம் வேலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சேர்க்காடுங்கிற ஊர். ஆனால் அவங்க டோட்டல் ஃபேமிலியுமே பெங்களூரில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. விஜயபாஸ்கர் அங்கேருந்து பாம்பே போய்டுறாரு. பாம்பே போய்ட்டு நௌஷத் அலி, மதன் மோகன், சங்கர் ஜெயகிஷன் இவங்ககிட்டலாம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அவர் இந்துஸ்தானி இசையும் வெஸ்டர்ன் மியூசிக்கும் முறைப்படி கற்றுக்கிறாரு. அந்த டைமில் அவருடைய ஃப்ரெண்ட் மூலமாக ஸ்ரீ ராம பூஜாங்கிற கன்னட படத்துக்கு இசைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர் கிடைக்கிது. ஸோ அவர் பாம்பேலேருந்து கிளம்பி பெங்களூரில் செட்டில் ஆகிறாரு. ஸ்ரீ ராம பூஜாங்கிற கன்னட படம் தான் அவருடைய முதல் படம். ஜிம்போ அப்படின்னு ஒரு ஹிந்தி படம், அது தமிழில் டப்பாகி வருது. ஒரிஜினலாக அந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது சித்ரகுப்தாங்கிற மியூசிக் டைரக்டர். தமிழில் டப்பிங் பாடல்கள் மருதகாசி எழுதுறாரு. அந்த தமிழ் பாடலுக்கு இசையமைக்கிறாரு விஜயபாஸ்கர். இதில் சுசிலாவுக்கு ஒரு இனிமையான பாடல் அவர் நினைவும் என் நினைவுங்கிற பாட்டு. விஜயபாஸ்கர் இசையமைத்த முதல் பாடலே ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு. 1961 இன்னொரு ஹிந்தி டப்பிங் படத்திற்கு இசையமைக்கிறார் விஜயபாஸ்கர். படத்தோட பேரு அரபு நாட்டு அழகி. ஒரிஜினலாக இந்த படத்துக்கு இசையமைத்தவர் சித்ரகுப்தா. அவரோட இசையில் முகமது ரஃபியும் லதா மங்கேஷ்கரும் பாடிய ஒரு இனிமையான பாடல். அந்த பாட்டை ஏஎம் ராஜா, பி சுசிலா வச்சு பதிவு பண்ணுறார் விஜயபாஸ்கர். அந்த பாடலும் ஒரு சூப்பர் ஹிட் பாடலாக ஆகுது. இந்த பாட்டை எழுதினது யார் அப்படின்னா டப்பிங் பாடல் மன்னன் குயிலன் எழுத பாட்டு இது. இன்னொரு ஹிந்தி டப்பிங் படம் நகரத்தில் ஜிம்போன்னு படத்தோட பேரு. இந்த படத்துக்கு சித்ரகுப்தா தான் இசையமைச்சிருக்காரு ஹிந்தியில. அதற்கு தமிழ் வடிவம் கொடுத்தது விஜயபாஸ்கர். இதுல ஜமுனா ராணி பாடிய ஒரு பாடல். இது 1961 ஒரு சூப்பர் ஹிட் பாடல். விஜயபாஸ்கர் தமிழ்ல இன்ட்ரடியூஸ் ஆன முதல் படம் 1974 வெளிவந்த கல்யாணமாம் கல்யாணம்ங்கிற படம். பஞ்சூர்ணாசலம் சார் தான் விஜயபாஸ்கருக்கு ஹெல்ப் பண்றாரு. அவர் தான் தொடர்ந்து இவருக்கு நிறைய பட வாய்ப்புகளை கொடுக்குறாரு. கல்யாணமாம் கல்யாணம் படத்துல டிஎம்எஸும் எல்லார் ஈஸ்வரியும் பாடிய இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் பாடல். கல்யாணமாம் கல்யாணம் படம் என்ன கதை அப்படின்னா, சிவாஜி கணேசன் ஜெயலலிதா நடித்த பட்டிக்காடா பட்னமா படத்தை தான் திரும்பவும் கல்யாணமாம் கல்யாணம்னு எடுத்திருப்பாங்க. பட்டிக்காடா பட்னமா படத்துல நல்வாழ்த்து நான் சொல்வேன் நல்லபடி வாழ்க்கை என்றேன்னு ஒரு பாட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு காட்சி கல்யாணமாம் கல்யாணம் படத்துலையும் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலம் பொன்னானது கடமை கண்ணானதுன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டை எஸ்பிபி பாடியிருப்பார். இந்த பாடலும் ஒரு சூப்பர் ஹிட் பாடல். உன்னைத்தான் தம்பின்னு ஒரு படம். இந்த படத்துக்கு இசையமைக்கும் வாய்ப்பு விஜயபாஸ்கருக்கு கிடைக்குது. இந்த வாய்ப்பை கொடுத்ததும் பஞ்சூர்ணாசலம் தான். இந்த படத்தில் எஸ்பிபி வசந்தா குரல்களில் ஒரு இனிமையான பாட்டை விஜயபாஸ்கர் கொடுத்திருப்பாரு. மணி விளக்கே மாந்தளிரேங்கிற அந்த பாடல் சூப்பர் ஹிட் பாடல். 1974 அகில இந்திய ஜெய்சங்கர் ரசிகர் மன்றத்தினர் விஜயபாஸ்கருக்கு இசைத்தன்றல் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க.
இந்த பட்டம் கிடைச்ச கையோட அவருக்கு ஒரு படமும் புக் ஆகுது. படத்தோட பேரு எங்கம்மா சபதம். இசைத்தென்றல்ன்ற பட்டம் தனக்கு ரொம்ப பொருத்தமான பட்டம் தான் அப்படிங்கிறத இந்த படத்தின் பாடல்கள் மூலம் நிரூபிச்சிருப்பாரு விஜயபாஸ்கர். அன்பு மேகமே இங்கு ஓடிவா அப்படின்ற எஸ்பிபியும் வாணி ஜெயராமும் பாடிய ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு இந்த படத்தில் தான். சில பாடல்களை நம்மால என்னைக்குமே மறக்க முடியாது. அது மாதிரி ஒரு பாட்டு தான் இது. கவிஞர் கண்ணதாசன், எஸ்பி பாலசுப்ரமணியம், விஜயபாஸ்கர் 3 பேரும் சேர்ந்து கொடுத்த ஒரு இனிமையான பாடல். படம் மயங்குகிறாள் ஒரு மாது. சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம். ஒரு இனிமையான சூப்பர் ஹிட் பாடல். சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம். விஜயபாஸ்கர் இசையமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம். இன்னும் பல சூப்பர் ஹிட் பாடல்களை விஜயபாஸ்கர் கொடுத்திருக்காரு. அது என்னென்ன பாடல்கள் அப்படிங்கிறத நாளை பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.